ஒரு ஃப்ரான்ச்சைஸி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நம்ம ஒரு கன்சல்டன்சியாக ஃப்ரான்ச்சைஸி தான் எடுக்கிறோம். அவங்க டாக்ஸ் கன்சல்டன்சி இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. கம்பெனி ஃபார்மேஷன் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த கன்சல்டன்சிக்கிட்டேருந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறோம். ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறது தான் நம்மளோட பேங்க்கிலிருந்து வெளியில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு பிஸ்னஸ். சார், இந்த பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா பிஸ்னஸ்மேனுமே சக்ஸஸ் ஆன பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருமே சொல்கிறது பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்களும் ஆல்மோஸ்ட் அதை தான் சொல்கிறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உண்மையா சார்? இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா எனக்குள்ள சொந்தமெல்லாம் எப்படின்னா, எனக்கு ஒன்று தேவை இருக்குது அப்படின்னு போய் நின்றுட்டுனா அவங்க என்ன வேணாலும் நம்மளுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. எல்லாருக்கும் அந்த மாதிரி அமையுமான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கஷ்டப்படுறதுல நான் யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் போய் கேட்குற மாட்டேன். நம்ம கம்பெனிக்காக அப்படின்னா நம்ம போய் அந்த இடத்துல என்ன கேட்டு தான் ஆகணும். நான் ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருவாங்க, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் தானே பண்ணுவாங்க. அவங்களும் பிஸ்னஸ் மேனாக இருந்தோன்னா அப்போது அது ஒரு பெரிய டஃப்பாக இருக்கும். அதனால் நம்ம பிஸ்னஸுக்கு அப்படின்னு வந்துட்டோம்னாலே இப்போவெல்லாம் வந்து ஒரு பக்காவாக பிளான் பண்ணி தான் உள்ளே இறக்கணும். ஃபஸ்ட்டு பிளான் வந்து நீங்கள் என்னவா எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதான். ஒன்று ஓனாக பண்ண போகிறீங்களா, இல்லை பார்ட்னர் வச்சு பண்ண போகிறீங்களா? இந்த பார்ட்னர் அப்படிங்கிற டாபிக் போயிட்டாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லைக் அ ஃபேமிலி மாதிரி தான். பணம் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும். பணம் இல்லாதப்போ தான் பார்ட்னர்ஷிப்பில் வந்து நிறைய பதில் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு மிரர் மாதிரி, கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் கான்செப்ட் அது கிடையாது. கனவு மாதிரி பார்ட்னர்ஷிப். ஒரு கனவு வந்ததுன்னா அந்த கனவுல அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த கனவு உடஞ்சிருச்சு இல்லை கனவு கலைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த கனவு எனக்கு வராது. எல்லாத்துக்கும் வருமானு தெரியல. பட் அந்த கனவு திருப்பி நம்மளும் ரிப்பீட் பண்ணால் கூட அந்த கனவு வராது. அந்த மாதிரி தான் பார்ட்னர்ஷிப். நம்மளோட பார்ட்னர் தான் நம்மளை வந்து டிசைட் பண்ணும், அந்த பிஸ்னஸை டிசைட் பண்ணும். நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 மாடு கூட்டி தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு மாடு தண்ணிக்கும் ஒரு மாடு மேட்டுக்கு இருந்ததுன்னா எப்படிப்பா வண்டி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். கேரக்டர் வைஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி கேரக்டர் வைஸ் இருந்தால் மட்டும்தான் பார்ட்னர்ஷிப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். அது நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக பண்ணலாம், ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணலாம், எல்எல்பியாக பண்ணலாம். அது மேட்ரு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் பிஸ்னஸில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க ரொம்ப ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்ட்னர்ஷிப் தான். பார்ட்னரை சூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அந்த பிஸ்னஸ்க்கான பிளேஸ் எது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கரெக்டாக மார்க்கெட்டில் ரிசர்ச் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டுச்சோட கை கறிக்கு உதவாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு பிளான் பண்ணணும். என்னோட மெயினாக அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 1 கோடி ரூபாய் கிடைச்சிருவதில்ல அப்படின்னு நம்ம இப்போ இருக்கிற மக்கள்லாம் அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், இவ்வளோ பண்ணுனா இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் இல்லாதையே புக் நாலேஜ் வச்சு இதை பண்ணவே முடியாது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மணி இவ்வளோ வேணும். ஒரு 10 லட்ச ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபா இருக்கணும். 10 லட்சத்தில் உள்ள அதுக்குள்ளேயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அட்லீஸ்ட் 6 மந்த்து ஒர்க்கிங் கேபிட்டலில் கையில் பணம் இருக்கணும். அப்படின்னா தான் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பணமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மூலதனம் இல்லாத தொழில் இப்போதைக்கு கொஞ்சம் சாத்தியம் கம்மி தான். ஃபஸ்ட் லெவல் என்டர்பிரனருக்கு இன்னுமே டஃப் தான். சார், இப்போது என்னோட லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்மளோட ஜேர்னி ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கஸ்டமர் எடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். அங்கேருந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் எடுக்கும்போது ஒரு ஹாப்பி இருந்திருக்கும். அங்கேருந்து 1000 கஸ்டமர்ஸ் எடுக்கும்போது ஒரு ஹாப்பி இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல். அப்புறம் வந்து அந்த டைமில் நம்மக்கிட்ட இருந்த பிரான்ச்சஸ் எவ்வளோ, இப்போ நம்மக்கிட்ட இருக்க பிரான்ச்சஸ் எவ்வளோ, இந்த மாதிரி அந்த ஒரு வளர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஃபீலாக இருக்குது? நான் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைஸியில் ஃபஸ்ட்டு கஸ்டமரை நாங்கள் வந்து நானும் என் பார்ட்னரும் போயிட்டு 45,000 செக் வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு கஸ்டமர்கிட்ட 45,000 செக்கு போயிட்டு ஒரு 15 மினிட்ஸில் அவர் வந்து செக்கு கொடுத்துட்டார். எனக்கு அப்போது எவ்வளோ சேலரிலாம் வாங்கியிருக்கேன், நான் லேக் கணக்கில் சேலரிலாம் வாங்கியிருக்கேன்.
ஆனால் அந்த ஹாப்பி எல்லாம் இல்லாத அந்த ஒரு 45,000 ரூபாய் செக் எனக்கு வந்து 3 நாள் நான் செக்கே ப்ரெசென்ட் பண்ணல. வந்து அப்படியே அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருந்தேன். இது எப்போ போடணும் அப்படியே ஒரு நல்லா நான் எடுத்துட்டு ஒரு ஃப்ரேம் எல்லாம் பண்ணி, ஏன்னா ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இல்லை அது. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். தென் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு வரும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஒரு வீக் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் வந்து ஒன்லி கம்பெனி இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. தென் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு விங்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே நம்மளோட என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அசோசியேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். நீங்கள் இதெல்லாம் வாங்க, இதில் வாங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் இல்லை நீங்கள் வாங்க, இஎஸ்ஐபிஎஃப் இது மாதிரி லேபர்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னா. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இன்கார்பரேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லோக்கல் பாடியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். தென் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்டர்பிரனருக்கு என்ன வேணும் அப்படின்னா அவங்களுக்கான டாக்ஸேஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு செகண்ட் விங்காக டாக்ஸேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ செகண்ட் கம்பெனி நாங்கள் ஃபஸ்ட்டு கம்பெனி இன்கார்பரேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இருந்ததை விட செகண்ட் கம்பெனி இன்கார்பரேஷன் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பி அதிகமாகிடுச்சு. நம்ம 2வது ஒரு குழந்தை நம்மளுக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது 2வது கம்பெனி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ. ஏன்னா அது வந்து செப்பரேட்டாக நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக தனித்தனி விங்குக்கும் நம்ம தனித்தனி பிராண்டு, இது வேறு பிராண்டு, அதுக்கு ஒரு வேறு பிராண்டு அப்படின்னு டெக்னாலஜியில் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் கிடச்சிது. ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி இல்லாத பிஸ்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நோ, பண்ணவே முடியாது. ஸோ அந்த டெக்னாலஜி வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ அது வந்து நம்ம வந்து ஏன் நம்மளே ஓனாக பண்ணிக்கூடாது அதை அப்படின்ட்டு டெக்னாலஜி கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட் இருக்கணும், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும் டெக்னாலஜி அப்படிங்கிறதுக்காக நம்ம டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்ணோம். தென் அப்படியே அது வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. தென் சரி நம்ம வந்து இந்த இஎஸ்ஐ பிஎஃப் இந்த பேரோல் சர்வீசஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்குது நம்மளோட என்டர்பிரனருக்கு எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு சரி அதுக்கு வந்து தனியாக ஒரு பிராண்டை வச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து கிரிடபிள் சிஎஸ் அப்படின்ட்டு அது ஒரு பிராண்டை வச்சுட்டு அது ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே ஒரு விங்காக ஒரு கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு வரப்போ சரி நம்ம இது வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நோட்டீஸஸ் தான் நிறைய கிளைண்ட்டுக்கு வருது, நிறைய நோட்டீஸ் வருது, ஜிஎஸ்டியில் வருது, இன்கம் டேக்ஸு அண்டு டிடிஎஸ் இதில் எல்லாத்துலேருந்து நோட்டீஸ் எல்லாம் தனியாக வருது அப்படின்ட்டு சரி ஓகே அதுக்கு ஒரு செப்பரேட்டாக நம்ம நோட்டீஸ்னே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அது ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே நம்ம வந்து எல்லாத்தையும் உள்ள எடுத்துகிட்டு வந்துட்டோம். கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப்பாக நம்மளால பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் த டைம் சார். தேங்க்யூ.